ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மினி ஜாங்கிரியை எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாமல் நம்ம ஒரு வித்தியாசமாக தாங்க செய்ய போகிறோம். இதில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் இந்த ஜாங்கிரியோட டேஸ்ட்டுக்கே வந்து ஒரு அல்டிமேட்டான ருசியை கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஜாங்கிரியோட இதில் சேர்க்குற பொருள்னால அவ்வளோ ஒரு ஜூஸியாகவும் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஜாங்கிரி டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா உருட்டு உளுந்தம்பருப்பாக 1 கப்பு எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். இது நல்லா அந்த மாவு காண்ற உளுந்துன்னு கேட்டிங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும். ஸோ அதை தான் நல்லா வாஷ் பண்ணிடும். நல்லா கழுவிட்டு நல்லா 2 மணி நேரம் இதை வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். ஊற வச்சுருங்க நல்லா. இப்போ ஊறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சாக ஊறி இருக்கு பாருங்கள். இதை தண்ணிலாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதில் நம்ம ஐஸ் கியூப்பை போட்டு அரைக்க போகிறோம். எதனாலன்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆகாது. அதே டைம் மாவு வந்து நல்லா மைய அப்படியே வெண்ணெய் போல் மாவு வந்து நல்லா நைஸாக அரைஞ்சு வரும். அதுக்கு தான் நம்ம ஐஸ் கியூப் சேர்க்குறோம். இந்த டிப்ஸை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த ரெண்டாவது டிப்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான போகிறேன். அதுதான் செவ்வாழைப்பழத்தை போட்டு செவ்வாழைப்பழத்தை போட்டு ஜாங்கிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக செய்யக்கூடிய ஜாங்கிரிக்கும் இதுக்கும் கண்டிப்பான முறையில் வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்ல வெண்ணெய் போல் நல்லா நைஸாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ இதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி மிதக்கும். ஸோ வடைக்கு மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஒரு அகலமான பேஷன்ல வந்து இதை வந்து அப்படியே வந்து நம்ம மாவை வந்து அப்படியே அகலமான பேஷன்ல நம்ம இன்னும் 2 பொருள் வடி சேர்க்கணும். அதுதாங்க வந்து அரிசி மாவு வந்து சோள மாவு சேர்க்கறதுனால ஜாங்கிரி நல்லா அரிசி மாவு சேர்க்கிறது மூலமா ஜாங்கிரி வந்து கான்ஃபால மொறுமொறுன்னு இருக்கும். சோள மாவு எதனால சேர்க்கறோம் அப்படினா ஜாங்கிரி வந்து அந்த சக்கரை பாகு வந்து உறிஞ்சிக்கும். இதுல தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர ஒரு பக்கமா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து ஜாங்கிரி சாஃப்ட்டா ஆயிடும். நல்லா லைட்டா ஒரு சேர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க. அப்படியே அவ்வளவு இந்த மாதிரி இருக்குங்க. கரெக்ட்டா இந்த நம்ம வடை பக்கமே வந்து அந்த கன்சிஸ்டன்சியே கரெக்ட்டா அப்படியே இருக்கட்டும். இத வந்து நம்ம வந்து எப்படி ஜாங்கிரிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலாம்ன்றத வந்து நீங்க பால் கவர் இல்ல பாலித்தீன் கவர் எதுவா ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர்ல கிடைக்கும். ஒரு ஷீட் எடுத்துக்கங்க. இப்போ வந்து டம்ளர்ல ஃபுல்லா வந்து பால் கவரா இருக்கட்டும் எந்த கவரா வச்சிட்டு டம்ளர்ல வந்து இது மாதிரி வந்து ஹோல் பண்ணி நமக்கு வந்து கரெக்ட்டா கோன் ஷேப்ல கிடைக்கும். இத வந்து ரப்பர் பேண்ட் இருக்கட்டும் இல்ல நூலா இருக்கட்டும் ஏதாவது வந்து நல்லா டைட்டா கட்டிக்கங்க. சாதாரண கவர் இருந்தது அது நாலு பக்கமும் ஓட்டையா வந்து கத்திரிக்கோல்ல ஜாயின் பண்ணி சிசர்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். கார்னர்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. சோ மினி ஜாங்கிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பழத்தை சேர்க்கறதுல குட்டி குட்டியா இருக்கும். அதே டைம் ஈஸியா காலி ஆயிடும். இப்போ அகலமான பேன்ல 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சக்கரைக்கு 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்து இதை வந்து கொதிக்க விடுங்க. நான் வந்து ரேஷன்ல போட்டிருக்க சக்கரையே வந்து விலை கம்மியாகவும் இருந்தது. எனக்கு நல்லா இப்போலாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ லைட்டாக ஃபுட் கலர் விட்டு இதையே வந்து நான் கலந்துக்கிட்டேன். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பி பாம்பு தொட்டா ஒட்டும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி வச்சுருங்க. பாகு வந்து கெட்டி ஏறக்கூடாது. 3வது டிப்ஸ் வந்து நல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வந்து மிதமான சூடு, அதாவது சூடு இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மோதிர வடிவில் ஜாங்கிரிகளை சுடுங்க. 3வது டிப்ஸ் என்னென்னா நம்ம ஜாங்கிரியை சுடும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து ரொம்பவே கம்மியான ஹீட்டில் அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி வந்து பிரியாமல் நல்லா வந்து சுற்றுறதுக்கு வரும். நிறைய பேர் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஜாங்கிரி சுடும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து அப்படியே பிரிஞ்சு கரெக்டான ஒரு ஷேப்பு கிடைக்காது. இந்த மாதிரி வந்து லோ ஃப்ளேமில் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்படி குட்டி குட்டி ஜாங்கிரிகளாக மோதிர வடிவில் போட்டு சூப்பராக மினி ஜாங்கிரி எடுத்துடலாம். ஸோ இந்த டிப்ஸை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு மோதிர வடிவில் மினி ஜாங்கிரி ரொம்பவே அழகழகாக வந்துருச்சு. இது அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால இதோட சுவை வந்து செம்ம ருசியாக இருக்கும். இந்த வருட தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. யாருமே முன்ன மாதிரி பலகாரம்லாம் சுட்டு நிறைய அடுக்கி வைக்கிறதுல இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனடியாக ஜாங்கிரி செய்யணும்னா இந்த மாதிரி செவ்வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து இதை வந்து நல்ல சக்கரை பாகில் ஊற வைக்கணும். இது வந்து 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் ஊறி நல்லா பஃபியாக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் மினி ஜாங்கிரி வீடியோ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, வழக்கம் போல் எப்போவும் ஒரே மாதிரி ஜாங்கிரிகள் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாங்கிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy Diwali!